வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஐசோமார்பிக் கிராஃபில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம். இது புரிஞ்சிச்சுன்னா எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஷோ தட் த ஃபாலோவிங் கிராஃப்ஸ் ஆர் ஐசோமார்பிக். ஸோ ஜின்னு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க, ஹெச்னு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிராஃபை பயன்படுத்தி நம்ம இந்த கிராஃப் வந்து ஐசோமார்பிக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் கிராஃப் ஜி. ஸோ இதுதான் கிராஃப் ஜி. இதில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? V1, V2, V3, V4, V5, V6, V7. ஸோ டோட்டலாக 7 வெர்டிசஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் number of vertices in graph H. Hல எத்தனை vertices இருக்கு? verticesனா என்னது? ஒரு டாட் இங்க இருக்கு பாருங்க, அதான் vertices. 1 2 3 4 5 6 7. so total 7 vertices Hலயும். so இதுலயும் 7, இதுலயும் 7. so equal number of vertices. so vertices are equal. so first step finish பண்ணியாச்சு. vertices are equal number of vertices இருக்கு, அதுலயும் 7, இதுலயும் 7. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, number of edges in graph G. ஸோ இந்த கிராஃப் ஜியில் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். எட்ஜஸ் ஆனது ஒரு 2 வெர்டிசஸ் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தான் வந்து நம்ம அந்த எட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எட்ஜ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாக 12 எட்ஜஸ் இருக்குது கிராஃப் ஜியில். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து எட்ஜஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஹெச் கிராஃபில் பார்ப்போம் எத்தனை எட்ஜஸ் இருக்குன்னு. 1 எட்ஜஸ்னானது 2 வெர்டிசஸ் ஒன்று சேர்ந்துருக்கணும், அதான் ஒரு பாத். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ டோட்டலாக 12 வந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் the graph H 12. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிகிரி ஆஃப் கிராஃப் ஜி. ஸோ இதுதான் கிராஃப் ஜி. இந்த கிராஃபில் நம்ம டிகிரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு V1க்கு பார்ப்போம். V1க்கு எத்தனை டிகிரி இருக்குது பார்க்கணும். அதாவது V1ல் எத்தனை லைன் போகுது? இங்கேருந்து ஒரு லைன் தான் போகுது. ஸோ V1க்கு 1, நெக்ஸ்ட் V2க்கு பாருங்கள். V2 பாயிண்ட்லேருந்து எத்தனை லைன் போகுது? இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, அப்போ டிகிரி 2. நெக்ஸ்ட் V3 பாயிண்ட்லேருந்து பாருங்கள் 3 லைன் போகுதுங்களா, அப்போது டிகிரி 3. V4லேருந்து பாருங்கள் 1 2 3, இதுலேயும் 3 லைன் தான் போகுது, ஸோ டிகிரி 3. நெக்ஸ்ட் V5 பாயிண்டில் பாருங்கள், இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒரு லைன் போகுது, ஸோ டோட்டல் 4 லைன் போகுது V5ல், ஸோ டிகிரி 4. நெக்ஸ்ட் V6ல் பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக V6ல் வந்து 5 லைன் போகுது, 1 2 3 4 5. ஸோ V6க்கு வந்து டிகிரி 5. நெக்ஸ்ட் V7க்கு பாருங்கள் 1 2 3 4 5 6. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் கிராஃப் H. இப்போ இந்த H கிராஃபுக்கு நம்ம டிகிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் U1க்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் எழுதலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ U7க்கு எழுதுவோம். U7க்கு ஒரே ஒரு லைன் தான் போகுது, 1. நெக்ஸ்ட் அடுத்தது நான் U1க்கு எழுதுவேன். U1க்கு 3 லைன் வருது பாரு. இங்கே U1க்கு அதிகமாக வருது, இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6. U1க்கு 6. நெக்ஸ்ட் U2க்கு 2 லைன் தான், ஸோ டிகிரி 2. நெக்ஸ்ட் U6க்கு பாருங்கள் 1 2 3 3 தான் இருக்குது.
u5க்கு 1 2 3 4 lines. Next u4க்கு பாருங்க 1 2 3. நீங்க மாத்தி மாத்தி கூட எழுதலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் u3க்கு பாருங்க 1 2 3 4 5. இப்போ செக் பண்ணுங்க. 1 1 இருக்கு, 2 2 இருக்கு, 2 3 இருக்கு, இங்கேயும் 2 3 இருக்கு, ஒரு 4 இருக்கு, ஒரு 5 இருக்கு, ஒரு 6 இருக்கு. ஸோ டிகிரிஸுமே ஈக்குவலாக இருக்கு, எட்ஜஸ்மே ஈக்குவல். தேர்ஃபோர் இங்கேயும் எட்ஜஸ் ஆர் ஈக்குவல் எழுதிடுங்க. எட்ஜஸ் ஆர் ஈக்குவல். இங்கே டிகிரிஸும் ஈக்குவல். ஸோ ஸ்டெப் 3 முடிச்சாச்சு. ஸோ ரெண்டு கிராஃபுக்குமே என்னென்னலாம் ஈக்குவலாக இருக்குது, வெர்டிசஸ் ஈக்குவலாக இருக்குது, எட்ஜஸ் ஈக்குவலாக இருக்குது, டிகிரிஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட். ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு கிராஃப் அந்த ஜி இருக்கு இல்லையா, அந்த கிராஃப் எடுத்து அப்படியே வரைஞ்சிடணும். செகண்ட் கிராஃபும் எடுத்து வரைஞ்சிடணும், ஆனால் எதுவும் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் V1 ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. V1, இந்த V1க்கு டிகிரி என்னது? 1. ஏன்னா அதுலேருந்து ஒரு லைன் தான் வருது. அப்போது இந்த கிராஃபில் எந்த பாயிண்ட்டுக்கு டிகிரி 1? இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள் 1 2 3 3 லைன் போகுது, டிகிரி அது 1 கிடையாது. இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள் ஒரே ஒரு லைன் வருதுங்களா? அப்போது இது V1னா அப்போ இது U1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து மார்க் பண்ணல, இப்போ இந்த கிராஃப் வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த V1க்கு ஒரே ஒரு லைன் தான் வருது, அதில் தான் இந்த U1க்கு ஒரு லைன் தான் வருது டிகிரி, அதில் தான் நான் இந்த U1ன்னு மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த V1 அப்படியே எங்கே போகுது? V7க்கு போகுது. அப்போ இந்த U1 எங்கே போகணும்? U7க்கு போகணும். இப்போ செக் பண்ணி நம்ம அந்த U7க்கு எத்தனை லைன் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குங்களா? 1 2 3 4 5 6. இதுலேயும் 6 வருது தான் பார்த்தலாமா? 1 2 3 4 5 6. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இந்த V7 எங்கே போகுது? V2க்கு போகுது, V5க்கு போகுது. இப்போது இந்த V7 எங்கே போகுது? V2க்கு போகுது. அப்போது நல்லா கவனிங்க, இந்த U7 வந்து ஒன்று U2 இப்படி வரணும், இல்லை இங்கே U2 இப்படி வரணும். இங்கே V2 என்ன டிகிரி இருக்குங்க? 2 லைன் இருக்குது. அப்போது ஒன்று இப்படி போகணும், இல்லை இப்படி போகணும். இதில் எங்கே 2 டிகிரி வருது பாருங்கள்? இந்த பாயிண்டில் 3 லைன் வருது, அப்போ இது வராது. இந்த பாயிண்டில் பாருங்கள் 2 லைன் தான் வருது, அப்போ இது என்ன எழுதிடலாம்? U2ன்னு எழுதிடலாமா? புரியுதுங்களா? ஸோ V1 எழுதியாச்சு, அதை U1ன்னு எழுதியாச்சு. V7க்கு U7 எழுதியாச்சு. இது அப்படி எங்கே போகுது? இப்போ V2க்கு இருக்குது 2 டிகிரி தான், இந்த 2 டிகிரி இங்கே தான் இருக்குது, U2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது அடுத்தது V2 எங்கே எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? V6 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது V6னா இதில் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 டிகிரி இருக்குது இதில். இந்த பாயிண்டில் 5 டிகிரி இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5. அப்போ இது கண்டிப்பாக இதுதான் U6. இந்த V6 தான் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம், U6. நான் சொல்கிறத நீங்கள் நல்லா பொறுமையாக கவனிச்சிங்கன்னா தான் புரியும் இது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்க்கலாம். இன்னும் இருக்கிறது இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதுக்கு டிகிரி பார்த்துங்க. டிகிரி வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு டிகிரி என்ன இருக்குங்க? 1 2 3. இதுக்கு டிகிரி பாருங்கள் 1 2 3. ஆனால் இது டிகிரி பாருங்கள் 1 2 3 4. இப்போ நம்ம இன்னும் மார்க் பண்ணாததில் இதெல்லாம் இருக்குது. V5 பண்ணலை, நெக்ஸ்ட்டு V3 பண்ணலை, V4 பண்ணலை. கரெக்டுங்களா? இந்த 3 தான் நம்ம இன்னும் பண்ணலை. இந்த 3ல் எதுக்கு 4 டிகிரி இருக்குது பாருங்கள்? இதுக்கு 1 2 3, இதுக்கும் 1 2 3. V5க்கு தான் 1 2 3 4 இருக்குது. அப்போது இதில் எங்கே 4 இருக்குது டிகிரி? இந்த இடத்துல 1 2 3, இந்த இடத்துல தான் 1 2 3 4. இதுக்கு மட்டும்தான் 4 இருக்குது. அப்போது V4 எதுக்கு எழுதலாம்? V5. அப்போ இங்கே U5. புரியுதுங்களா? இந்த V5க்கு 4 கோடு வருதுங்களா? அப்போ U5க்கு 4 கோடு வரணும்ல? 1 2 3 4. புரியுதுங்களா? அப்போ இன்னும் பேலன்ஸ் எத்தனை இருக்குது? ஒன்று இங்கே U3 வரணும், இங்கே U4 வரணும். எங்கேயாவது இந்த 2 இருக்கிறது இன்னும் 2, இந்த 2 தான் இருக்குது இன்னும்.
இன்னும் இந்த 2 பார்ட் தான் இருக்குது. சரி, இப்போது இங்கே இன்னும் பேலன்ஸ் தான் இருக்குது. U3 இருக்குது, U4 இருக்குது. அப்போ இந்த V3 V4 இந்த V7 கூட தான் என்ன கனெக்ட் ஆகிருக்கு? V3 கனெக்ட் ஆகிருக்கு. சேம் V7 கூட V4 கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இதுதான் U7 கூட என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு? அதான் V7 கூட V3யும் வரும், V4. அப்போ இந்த இடத்துல U3யும் வரும், U4 வரும். சரி, அதை வச்சு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த V3 யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு? V6 கூட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். அப்போது இந்த U6 கூட என்ன கனெக்ட் ஆகிருக்கணும்? V3. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சா பாருங்கள். இந்த V6 கூட யார் கனெக்ட் ஆகிருக்கா? V3 மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் V4 கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் V3 இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். V4 இங்கேயும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ லாஸ்ட் சான்ஸ் ரெண்டுத்துக்குமே வரதுனால நீங்கள் மாற்றி கூட போடாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு டிகிரி 1 தான். அதால் தான் இது எடுத்து அப்படியே இங்கே U1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த U1 எங்கே போகுது? V7 கிட்டே போகுது. அதாவது U7 நீங்கள் எழுதியாச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த U7ல் டிகிரி என்ன இருக்குது? 6. இந்த V7லையும் 6 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த U7 எங்கே போகுது? இப்படியே V5க்கு போகுது. ஓகேங்களா? U7 எங்கே போகுது? V5க்கு போகுது. ஸோ இங்கே தான் V5. அந்த V5ல் எத்தனை டிகிரி இருக்குது? 1 2 3 4. இங்கேயும் 1 2 3 4 வந்துச்சு. அப்போ U5 மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ அந்தந்த டிகிரிஸை வச்சு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு G மேட்ரிக்ஸ்க்கு பண்ணுவோம். என்னென்ன வேர்டெக்ஸ்லாம் இருக்குது? V1 V2 V3 V4 V5 V6 V7 எடுத்து அப்படி ஆர்டராக எழுதிப்போம், லெஃப்ட் சைட்லேயும் டாப்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு V1க்கு எழுதுவோம். V1க்கு எங்கே போகுது? V1 V7 கிட்ட மட்டும்தான் போகுது. V1 வந்து V7 கிட்ட மட்டும்தான் போகுது. மற்ற இடம் எல்லாமே 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் V2 பாருங்கள். V7 கிட்டேயும் போகுது, V6 கிட்டேயும் போகுது, V6 கிட்டேயும் போகுது, V7 கிட்டேயும் போகுது. அப்போ மற்ற இடம் எல்லாமே 0. நெக்ஸ்ட் V3 பாருங்கள். V7 கிட்ட போகுது, V6 கிட்ட போகுது, V5 கிட்ட போகுது. 3 லைன் V5 V6 V7 கிட்ட போகுது. ஸோ இந்த இடம் 1 1 1. மற்ற இடம் எல்லாமே 0 0 0. நெக்ஸ்ட் V4 பார்ப்போம். V4லேயும் 3 லைன் தான் வருது. எங்கெங்கே போகுது? 7 கிட்ட போகுது, 6 கிட்ட போகுது, 5 கிட்ட போகுது. ஸோ 5 6 7. மற்ற இடம் எல்லாமே 0. நெக்ஸ்ட் V5 பாருங்கள். V5 எங்கெல்லாம் போகுது? V6 கிட்ட போகுது, V3 கிட்ட போகுது, V4 கிட்ட போகுது, V7 கிட்ட போகுது. ஸோ டோட்டலாக 4 இடம். V7 V6 V4 V3. V7 V6 V4 V3. மற்ற இடம் எல்லாமே 0. நெக்ஸ்ட் V6. இந்த V6 எங்கெல்லாம் போகுது பாருங்கள். V7க்கு போகுது, V5க்கு போகுது, V2 V3 V4. ஸோ 2 3 4 5 7. 2 3 4 5 7. ஸோ மற்ற இடம் எல்லாமே 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் V7 எங்கெல்லாம் போகுது? 1க்கு போகுது, 2க்கு போகுது, 3க்கு போகுது, 4க்கு போகுது, 6க்கு போகுது, 5க்கும் போகுது. அப்போ எல்லாத்துக்குமே அந்த V7 போகுது இல்லையா? 1 2 3 4 6க்கும் போகுது, இப்படி 5க்கும் போகுது. ஸோ V7 வந்து 1க்கு போகுது, 2க்கு போகுது, 3 போகுது, 4 போகுது, 5 போகுது, 6 போகுது, 7க்கு போகல. ஸோ 0. ஸோ இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து G கிராஃப்க்கு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் Hக்கு எழுதலாம். இதில் என்னென்னலாம் இருக்குது? U இருக்குது. கவனிங்க, இங்கே நான் வீன் போட்டிருக்கேன், அது யூன்னு மாற்றிக்கணும். யூன்னு தெரியாமல் மார்க் பண்ணிட்டேன். சரி, U இது பேருங்களா? ஓகேங்களா? U3 U4. சரி, இப்போ பாருங்கள். இப்போது U1 எங்கே போகுது? U7 கிட்ட மட்டும்தான் போகுது. U1 எங்கே போகுது? U7 கிட்ட மட்டும்தான் போகுது. ஸோ மற்ற இடம் எல்லாமே 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் U2 எங்கே போகுது? U7 கிட்ட போகுது, U6 கிட்ட போகுது. U2 வந்து U7 கிட்ட போகுது, U6 கிட்ட போகுது. ஸோ மற்ற இடம் எல்லாமே
0. Next u3 எங்க போகுது பாருங்க, u5 கிட்ட போகுது, 5 7 கிட்ட போகுது, 6 கிட்ட போகுது. So 5 7 6 5 7 6. So மற்ற எல்லாமே 0. Next u4 பாருங்க, 7 கிட்ட போகுது, 6 கிட்ட போகுது, 5 கிட்ட போகுது. So 5 6 7. So மற்றது எல்லாமே 0. Next u5 நாலு இடத்துக்கு போகுது, 3க்கு போகுது, 6க்கு போகுது, 7க்கு போகுது, 4க்கு போகுது. So 3 4 6 7. So நாலு இடத்துக்கு போகுது, 3 4 6 7. So மற்ற எல்லாமே 0. Next u6 பாருங்க, 2க்கு போகுது, 7க்கு போகுது, 4க்கு போகுது, 5க்கு போகுது, 3க்கு போகுது. So 3 5 4 7 2. So 2 3 4 5 7. 2 3 4 5 7. So மற்ற எல்லாமே 0. Next u7 எங்கெல்லாம் போகுது பாருங்க, 1க்கு போகுது, 2க்கு போகுது, 4க்கு போகுது, 5க்கு போகுது, 3க்கு போகுது, 6க்கு போகுது. ஸோ எல்லாத்துக்கூடையும் போகுது, ஆனால் 7 கூட மட்டும் போகல u7. ஸோ இதுக்கெல்லாம் 1 போட்டுப்போம், லாஸ்ட்டில் இங்கே 0 போட்டுரும். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. இங்கே நம்ம ஃபைனலாக எழுதணும், என்ன எழுதணும், adjacency of the graph G equal to adjacency matrix of the H graph. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ G கிராஃபும் H கிராஃபும் வந்து ஐசோமார்பிக்னு எழுதணும், ஆர் ஐசோமார்பிக். அதுதான் ப்ராப்ளம் ஓவர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கிராஃபை கரெக்டாக இந்த கிராஃபுக்கு நீங்கள் பிளாட் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியாக மேப் பண்ணிட்டீங்கன்னா சம் ஈஸியாக கிடச்சிடும். மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஐசோமார்பிக் தான் கொடுப்பாங்க எக்ஸாமில். ஓகேங்களா? சரி, விட்டுறாதீங்க. டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.